நபார்ட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ இந்த ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெட்டர் தென் ஆர் கிளரிக்கல் ஜாப்ஸ் ஆல் அதர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ்பிஐ, கனரா பேங்க், ஆர்ஆர்பி இதை விட எல்லாத்தோடையும் பெட்டர். ஈவன் எஸ்பிஐ விட இது பெட்டர் ஜாப். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஜாப் நேச்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அண்டு இது எந்த மாதிரி லெவல் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எப்படியோ அதே லெவல் தான் இதுவுமே. ஓகே. ஸோ ஆர்பிஐயில் எப்படி அசிஸ்டன்ட் இருக்கோ அதேமாதிரி நபார்டில் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க அந்த நேமை. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேலரியுமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக வர வேண்டியது தான். பட் இன்னும் வந்து வேஜ் ரிவிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இதுக்குமே ஈக்குவல் டு சேலரி வந்து ஆர்பிஐ அசிஸ்டன்ட், எல்ஐசி அசிஸ்டன்ட் எவ்வளோ வாங்கினாலும் அதே லெவலுக்கு சேலரி வந்துடும் இப்போதைக்கு. ஆனால் அந்த சேலரி கிடையாது, அவங்க வேஜ் ரிவிஷன் பண்ணக்கப்புறம் தான் வரும். ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அரியராக ஒன்ஸ் எப்போ ரிவிஷன் பண்ணுறாங்களோ அப்போ அரியர் அமௌண்ட்டாக அந்த அமௌண்ட் உங்களுக்கு வரும் மொத்தமாக. ஓகேங்களா? ஸோ அது பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. தென் ஸோ இது ஒரு ரெகுலேட்டரி பாடி. ஓகேங்களா? நபார்டுங்கிறது ஒரு ரெகுலேட்டரி பாடி. அப்படிங்கும்போது என்ன சொல்கிறது, இங்கே பாருங்கள், இங்கேயே பாருங்கள், ஓனடு பை கவர்மெண்ட் ஃபுல்லாக ஓலி மொத்தமாக வந்து இது ஓனடு பை கவர்மெண்ட். இப்போ நீங்கள் பேங்க்னா அது கவர்மெண்ட் ஓனடு கிடையாது ஒன்று. தென் இப்போ வேகன்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு 9 வேகன்சி. அதில் ஜென்ரல் 4, எஸ்சி கேட்டகரிக்கு 2, ஓபிஎஸ்க்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 1. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மித்துன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க, இது ஃபேக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னென்னா இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனில் இந்த வேகன்சிலாம் இருக்குல்ல, இதை வந்து அகெயின்ஸ்ட் இங்கே இருக்கிற வேகன்சிக்கு தான் ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா? பட் அதுதான் உண்மை, அது வந்து ஃபேக் கிடையாது, அதுதான் உண்மை. அது எப்படி, ஏன்னா இதுக்கு முன்னாடி வர வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பான். தனித்தனியாக வேகன்சி கொடுத்து இதுக்கும் தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருப்பான் அந்த ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவன் அப்படி கொடுக்காம என்ன பண்ணிட்டான், மொத்தமாக கொடுத்துருக்குறான். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக இருக்கிறனால இதை அப்படி தான் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இதை இப்பயும் நிறைய நம்ப மாட்டாங்க. அதுக்கு தான் வந்து இந்த ஆர்டிஐ. ஸோ இந்த ஆர்டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆர்டிஐ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் கொஸ்டின், இந்த 17 வேகன்சி நீங்கள் கிவன் கொடுத்துருக்கீங்கள, அதை பற்றி நோ கைடன்ஸ் இல்லை, அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த ரிசர்வேஷன் ஃபார் எக்ஸர்விஸ்மென் இஸ் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். ஓகேங்களா? ஸோ தென் தி டாப் 17 candidates in the descending order of merit will be selected against the vacancy of the state. ஓகேங்களா? ஸோ டாப் 17 தான் அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த டாப் 17 எந்தெந்த ஸ்டேட்டோ அந்தந்த ஸ்டேட்டுக்கு தான் அவங்க வர போகிறாங்க. ஏன்னா இது வந்து ஸ்டேட் வைஸ்டு வேகன்சி. புரிஞ்சிச்சா? ஸ்டேட் வைஸ் வேகன்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஸ்ஸாமில் வந்து 2 பேர் கிளியர் பண்ணுறாங்கன்னா அந்த 2 வேகன்சி அஸ்ஸாமில் இருக்கிற கேட்டகரிக்கு தான் போகும். அஸ்ஸாமில் இந்த வேகன்சிலேருந்து மொத்தம் 5 வேகன்சி, அதில் 2 வேகன்சி கழட்டிடுவாங்க, எஸ் சர்வீஸும் போயிடும். ரிமைனிங் 3 வேகன்சி தான் மற்ற பீப்புளுக்கு வரும். இப்போ அதே மாதிரி தான் தமிழ்நாடுக்குமே. இப்போ தமிழ்நாட்டில் எழுதுகிற எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு 4 பேர் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க யூஆராக இருந்தால் யூஆர் வேகன்சி அவங்களுக்கு போயிடும், ரிமைனிங் 0 தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற ஃபேக்ட்டு. ஸோ அது பார்த்துக்கோங்க. தென் எக்ஸாம் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா எஸ்பிஐக்கில் இருக்க விட கொஞ்சம் லெவல் ஹையாக தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 40 மார்க்கு, குவான்ஸ் 30, ரீசனிங் 30. ஸோ 20 நிமிஷம் அப்படிங்கும்போது டைம் நிறையா இருக்குது அப்படின்னா 30 கொஸ்டின் போடலாமா அப்படிலாம் இருக்காது. லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஹையராக தான் இருக்கும். அண்ட் இங்கிலீஷ் வந்து ரொம்ப டிசைனிங் ஃபேக்டர் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஏன்னா நீங்கள் இதில் 30 எடுக்கிறது கஷ்டம் தான் இல்லைங்களா. பட் ஒரு 50 மேலே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூட கட் ஆஃப் ஒரு 75+ வருதுன்னா இங்கிலீஷ் அளவு நீங்கள் 25 மார்க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ப்ரிலிம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரை. மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங் 30, குவான்ஸ் 30. இப்போ டிசைனிங் ஃபேக்டர் இந்த மார்க் தான். ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின்ஸ், அதுவும் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு அக்ரிகல்ச்சர், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பேங்கிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இது லாஸ்ட் இயரும் கொஸ்டின்ஸு இது பேஸ்டாக தான் நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த டைமும் அதுதான் கேட்கலாம் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி அதிகம். பட் இதுதான் வருமானம் நம்மளால் டிசைட் பண்ண முடியாது அது. பட் 50 கொஸ்டின்ஸ் இதில் இப்படி தான் இருக்க போகுது. தென் கம்ப்யூட்டர் நாலேஜ் 40 மார்க்கு. தென் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இங்கிலீஷ் செக்ஷன் இல்லாமல் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாங்க, டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ 3 கொஸ்டின்ஸ் 50 மார்க்கு. எஸ்ஏயும் லெட்டர் நீங்கள் எப்பவுமே நம்ம நார்மலாக படித்தது, பட் இதில் புதுசாக ப்ரிசைஸ் ரைட்டிங்கும் உள்ளே ஆட் ஆகுது. ஸோ இங்கிலீஷ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் மெயின்ஸ். ஸோ மெயின்ஸ் லெவலுமே இப்போ இந்த ரெண்டும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஆர்ஆர்பி பியூ லெவல் தான் இருக்க போகுது.
ஓகேங்களா. ஆர்ஆர்பி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ டிஸ்னி பேட்டர் இது தான். இது வந்து நம்ம லெவல்லாம் சொல்ல முடியாது. கம்ப்யூட்டருக்கு போய் நம்ம என்ன லெவல் சொல்ல முடியும், ஜிஏக்கு நம்ம என்ன லெவல் சொல்ல முடியும், கிளினிக்கல் லெவலாக பிஓ லெவல் அதெல்லாம் காமன் ஓகேங்களா. ஸோ அதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்படி தான் எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஸோ நான் தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கீங்க, யோசிக்கவே இருக்கீங்க. ஏன்னா நிறைய எக்ஸாம் எழுத தான் உங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்கும், அந்த பயம் போகும், இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள். தென் வேறு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டு நான் இன்னொரு வீடியோவும் போடுறேன். ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் February 1 ஆர் February 2 ஒரு வீடியோ போடுவேன். நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஒன்ஸ் அப்பயும் ஒரு வீடியோ போடுவேன். அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணாமல் வேணாமா பே பண்ணாமல் வேணாமாங்கிறது அப்பயும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த வீடியோ. வேறு எதுவும் டவுட்னா கேளுங்க. அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து ஓஎஸ்எல் ஏஓக்கு வருது, நபார்டுக்கு வருது, ஆர்பிஐ எக்ஸ்டெண்டுக்கு வரும், இப்போ இன்சூரன்ஸ் எக்ஸாமில் வருது. வெறும் ஆர்ஆர்பி கிளர்க் ஆர்ஆர்பியோட கம்ப்யூட்டர் முடிய போகிறது கிடையாது. நிறைய எக்ஸாம்ஸ் கேட்குறாங்க கம்ப்யூட்டர். நானுமே என்னோடய இதில் கம்ப்யூட்டர் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த செட் ஆஃப் கம்ப்யூட்டர் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் புதுசாக நான் திருப்பி இன்னும் ஃப்ரெஷ்ஷாக அடுத்த வீடியோவும் போடுவேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.